ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறைமனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறைமனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தீர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தீர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருகிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறைமனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திரு அவையானது இன்று புனித பவுலின் மனமாற்ற விழாவை கொண்டாடுகிறது. மாற்றங்கள் நிறைந்த உலகில் மாற்றம் காண, மனம் மாற்றம் காண இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புறம் சார்ந்த ஏராளமான மாற்றங்களை கொண்டிருக்கிற இந்த அவசர உலகில் உளம் சார்ந்த, அகம் சார்ந்த மனமாற்றம் காண இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனித பவுலடிகளார் கடவுளை நோக்கிய மாற்றம் கொண்டதால், மனமாற்றம் கொண்டதால், இயேசு கிறிஸ்து வழியாக உண்மையான ஒரே கடவுளை அடைந்ததால் புற இனத்தவராகிய நமக்கு அந்த மீட்பு கிடைத்தது. அவரை போல நாமும் ஆண்டவரை நோக்கிய மாற்றம் காண கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய தூய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய அருள் கரத்திலிருந்து நிறைந்த அருள் ஆசிரை பெற தடையாக இருக்கக்கூடிய மாற்றமில்லாத வாழ்வை நினைந்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எழுந்து இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22. இறை வார்த்தைகள் 3 முதல் 16 முடிய. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவிலுள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன்.
சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரிலுள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்து சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வை அடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும், தம் நேர்மையாளரை காணவும், தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். 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 மக்களினத்தாரே நீங்கள் அனைவர் அவரை புகழுங்கள், அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அவரது உண்மை என்றென்றும்
சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி கூறியது: உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பிக்க சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் திரு அவையின் 2வது தூணாக கருதப்படுகிற புனித பவுலின் மனமாற்ற பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் மதம் என்ற ஒன்று முக்கியமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் தனிப்பட்ட வகையிலே கடவுள் கொள்கை இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றார் போல இந்த கடவுள் கொள்கையில் மாற்றம் இருக்கலாம். கடவுளுடைய பெயரில் கூட மாற்றம் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்றில் மட்டும் நிச்சயமாக மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அது எதில் என்று பார்த்தோம் என்றால், கடவுள் தன்மையில் மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கடவுள் தன்மை என்பது அன்பு, நீதி, அமைதி, பொறுமை, இரக்கம் போன்ற பண்புகளை சிறப்பாக கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. வன்முறை, ஆணவம், சுயநலம் போன்ற பண்புகள் நிச்சயமாக கடவுள் தன்மைக்கு உரிய பண்புகளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பண்புகள் கடவுள் தன்மையாக இந்த உலகத்தில் பார்க்கப்பட்டது என்றால், அந்த சக்தியை,
ஆற்றலை நாம் நிச்சயமாக கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மதத்தை பரப்பக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்திலே ஏராளமாக இருக்கிறார்கள். பவுலுடைய வாழ்க்கையை 2 கட்டங்களாக நாம் பார்க்கலாம். சவுலாக இருந்தபோது அவர் என்ன செய்தார், புனித பவுலாக அவர் மாற்றம் பெற்றபோது அவர் என்ன செய்தார் என்று 2 கட்டங்களாக நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். அதைத்தான் மனமாற்றம் என்று நாம் இன்று அழைக்கிறோம். புனித பவுல் சவுலாக இருந்தபோது மதத்தை பரப்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அவர் பரப்பினாரோ இல்லையோ, யூத மதத்தை காப்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முயற்சி செய்கிறார் என்பதை இன்றைய வாசகத்திலே அவரே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யூத மதத்தை காப்பதற்காக அதற்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற மதங்களை, மனிதர்களை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு பணியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்காக அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார். எந்த அளவிற்கு செல்கிறார் என்றால், பிற மதங்களை சார்ந்த மனிதர்களை கொல்லும் அளவுக்கு கூட அவர் செல்கிறார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அவரே அதற்கு சாட்சியம் கூறுகிறார். கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் நான் சிறையில் அடைத்தேன், அவர்களை சாகும் வரை நான் துன்புறுத்தினேன் என்று சொல்லுகிறார். மனிதர்களை கொன்றிருக்கிறார் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போலத்தான் இந்த ஒரு அதிகாரத்தை பெற்றவராக தமஸ்கு நகரை நோக்கி செல்கிறார். அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர் சென்று கொண்டிருக்கிறார். மதம் பிடித்த யானையைப் போல அவர் செயல்படுகிறார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மதம் பிடித்த மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருப்பது ஒரு சில மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று கருதினோம் என்றால், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இது உதவியாக இருக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய ஆட்சியை, தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட மதம் பிடித்த மனிதர்களை இந்த உலகத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சவுல் பவுலாக மாறிய பிற்பாடு எத்தகைய ஒரு மாற்றத்தை பெற்றார் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் மதத்தை பரப்பக்கூடிய ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுள் தன்மையை பரப்பக்கூடிய ஒரு மாற்றத்தை அவர் பெற்றுக்கொண்டார். கடவுள் அனுபவம் அவருக்கு நிறைவாக கிடைத்தது என்பதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. தமஸ்கு நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த அவரை கடவுள் தடுத்தாட்கொள்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. ஆண்டவர் ஒளி மூலமாக இந்த சவுலை சந்திக்கிறார். சந்தித்து அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். உடனே இந்த சவுல் அந்த பேரொளியை பார்த்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் யார் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இந்த ஒரு நிகழ்வு பழைய ஏற்பாட்டு நிகழ்வோடு இணைந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மோசே இறைவாக்கினர் சீனாய் மலைக்கு சென்ற பொழுது எரிகின்ற அந்த முட்புதரிலே ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அப்பொழுது நீர் யார் என்ற ஒரு கேள்வியை மோசே அந்த ஆண்டவரிடம் கேட்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்கு இறைவன் என்ன பதில் சொன்னார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இருக்கின்றவராக இருப்பவர் நாமே என்று சொல்கிறார். அதே போன்ற அனுபவத்தை தான் சவுலும் இன்றைய நாளிலே பெற்றுக்கொள்கிறார். பவுலாக மாற்றம் பெறுவதற்கு முன்பாக ஒரு சிறந்த கடவுள் அனுபவத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிறார். நீர் யார் என்று கேட்டவுடனேயே, நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்று அவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பவுல் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மனமாற்றத்தை, கடவுள் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சக்தியாக, ஆற்றலாக இருக்கிறார், எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே பவுலடிகளார் சிறப்பாக பெற்றுக்கொள்கிறார். மனிதருக்குள் வாழக்கூடிய இறைவனாக இருக்கிறார்.
இந்த உலகத்தின் படைப்புகளுக்குள் உறைந்திருக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனைத்தான் நீ துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தவுடன் அந்த அனுபவத்தை பரப்புவதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் என்று பார்க்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற வார்த்தையை தன்னுடைய தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்கிறார். யூத மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக பிற இனத்து மக்களுக்கும் தான் பெற்ற அந்த கடவுள் அனுபவத்தை அறிவிப்பதற்காக அவர் செல்கிறார் என்று பார்க்கிறோம். பவுலாக இருந்தபோது மதத்தை பரப்பக்கூடிய வேலையை, மதத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்தார். புனித பவுலாக மாற்றம் பெற்ற பிற்பாடு கடவுள் அனுபவத்தை, அதுவும் மனிதநேயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுள் அனுபவத்தை அவர் பரப்பக்கூடிய ஒரு நற்செய்தியாளராக, நற்செய்தியினுடைய தூதுவராக அவர் புறப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். பல்வேறு மதங்கள் இந்த உலகத்தில் இருப்பது பிரச்சனை இல்லை. ஆனால் மதங்களுக்குள் மனிதநேயம் இல்லாதது தான் இங்கு பிரச்சனையாக இருக்கிறது. மனிதநேயம் எந்த மதத்தில் இருக்கிறதோ அந்த மதத்தினுடைய தன்மை இந்த உலகத்திலே ஓங்கி நிற்கும். மனித நேயம், கடவுள் தன்மை இல்லாத மதத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அது நிச்சயமாக ஒரு நாள் அழிவை சந்திக்கும். எனவே புனித பவுலடிகளார் எந்த இடத்திற்கு சென்றாலும் மனிதநேயத்தை விளைவிக்கின்ற இந்த கடவுள் அனுபவத்தை அவர் பரப்பக்கூடிய மனிதனாக மாறினார். அருமையான சகோதர சகோதரிகளே, மதத்தை பரப்புவது நம்முடைய நோக்கமல்ல, மாறாக மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுள் அனுபவத்தை பரப்புவதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காகத்தான் தன்னுடைய வாழ்வை புனித பவுல் அர்ப்பணித்தார். இந்த திரு அவைக்கு அவர் முழுமையாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கிறார் என்றால் இந்த மனித நேயத்திற்காக மட்டுமே என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சவுலாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது புனித பவுலாக இருக்க விரும்புகிறீர்களா? யாராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆமேன். கடவுள் தன்மையில் சிறந்து மனித நேயம் காத்து நாம் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அருளையும் ஆற்றலையும் கேட்டு இறைவனை நோக்கி பிரார்த்திப்போம். இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். உம் ஆவியை நிறைவாய் பொழிந்து ஞானத்தாலும் விசுவாசத்தாலும் அவர்களை நிரப்பி கடவுள் தன்மையை தன்வயப்படுத்திக் கொண்டு கடவுள் அனுபவத்தை மக்களுக்கு வழங்கிட நீ அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நாட்டை ஆளும் பிரதிநிதிகள் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். தேர்தல் நெருங்கும் இவ்வேளையில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மக்களுக்காக செயல்படும் கடமை வீரர்களை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தினையும் விவேகத்தையும் பணத்திற்கும் இலவசத்திற்கும் விலை போகாமல் நேர்மையான முறையில் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, கடந்த ஆண்டு முழுவதுமாய் நாங்கள் கடந்து சென்ற கோவிட் பெருந்தொற்று இடர்பாடுகளை நீர் அறிவீர். தந்தையே, பிறந்திருக்கும் இப்புத்தாண்டில் பூமியின் முகத்தை நீர்தாமே புதுப்பித்து இக்கிருமியின் தாக்குதலிலிருந்து முழுமையாக அனைவரையும் பாதுகாத்திடவும் உமது குணம் தரும் வல்லமையை நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் அன்பு இறைவா, இயற்கை சீற்றத்தாலும் எதிர்பாராத மழை மற்றும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு சொந்த நாட்டிலேயே வீடு இழந்து அகதிகளாக தவிக்கும் மக்களுக்காகவும் விளைச்சலை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்காகவும் உம்மிடம் இறைஞ்சுகின்றோம். நீ தாமே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து உரிய நிவாரணம் அவர்களுக்கு கிடைத்திடவும் இறுதி வரை உறுதியாக நின்று போராடி வெற்றி பெறும் ஆற்றலை நீர் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு நேர்ந்தளித்த எல்லா ஜெபங்களையும் ஏற்று நிறைவாக்கி எங்களை தொடர்ந்து
வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இறைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இறைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைத்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இறைவேன் பலியாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் எங்களுடையதுமான தெய்வீக திருப்பலியானது எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட திருத்தூதரான புனித பவுலை ஆவியார் இடையராது ஒளிர்வித்தது போல நம்பிக்கையின் ஒளியால் அவர் என்றும் எங்களை நிரப்புவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். ஏனெனில் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அது நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் செய்ய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட நிர்வாகி அருள் பணியாளர் பாக்கியநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய புனித பவுல், எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர்,
இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க தந்தையே இறைவா, திருத்தூதரான புனித பவுலை தம் திரு அவைகள் அனைத்தின் மீதும் கொண்டிருந்த ஆர்வத்தால் பற்றி எரிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் மனிதநேயம் கொண்டவர்களாய் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும்.